Hello guys, welcome to Amul Kitchen Diaries. So இன்னைக்கு நம்ம சேனல்ல வெட்டிங் ஸ்டைல் பிரெட் அல்வா ரெசிபி எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ரெசிபி பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நான் இதுக்கு ஒரு 10 slices ஆஃப் பிரெட் எடுத்துக்கிறேன். அதில் 2 மட்டும் நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இதை நான் அரைக்க போகிறதில்ல. இப்போ இந்த 8 slices இருக்குல்ல, இதை நல்லா இந்த மாதிரி பிச்சு போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்க போகிறேன். இது மாதிரி கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடானதும் 4 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். முந்திரி பருப்பையும் இதிலே போட்டு நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. எந்த ஸ்வீட் செஞ்சாலும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதில் நீங்கள் பம்கின் சீட்ஸ், மெலன் சீட்ஸ் எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். இப்போது நான் இதில் காய்ந்த திராட்சை ஒரு 10லேருந்து 15 அளவுக்கு போட்டுக்கிறேன். காய்ந்த திராட்சை எப்படி எடுக்கணும் அப்படின்னா அது நல்லா உப்பி வரும். அப்போது அதை வெளில எடுத்துக்கலாம். இப்போ நான் 2 பிரெட் ஸ்லைசஸ் தனியாக எடுத்து வச்சேன்ல, அதை இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கிறேன். அந்த நெய்யில் ஆல்ரெடி கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க பிரெட் க்ரம்ஸையும் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். எந்த ஸ்வீட் ரெசிபி செய்யறதுனாலும் நீங்கள் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிளறினீங்கன்னா ஸ்வீட் ரெசிபி நல்லா வரும். இப்போ இதோட கலர் சேஞ்ச் ஆகணும். பிரெட் க்ரம்ஸோட கலர் ஒரு ஸ்லைட் ப்ரௌனிஷ் வந்த உடனே நம்ம இதை பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நான் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அதே கடாயில் நான் ஒரு 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கிறேன். 3/4 கப் சர்க்கரைன்னா 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். சர்க்கரை தண்ணியில் நல்லா கரைஞ்சி வர அளவுக்கு நல்லா அது கொதிக்கணும். இப்போ பாருங்கள், இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நான் ஒரு 3 ஏலக்காய் நல்லா இடித்து வச்சுருக்கேன். ஸோ நான் ஆட் பண்ணிக்கிறேன் அந்த தண்ணியில். உங்ககிட்ட ஏலக்காய் பவுடர் இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா தண்ணி கொதிக்கணும். ஸோ இந்த ஸ்வீட் ரெசிபிக்கு சர்க்கரை இந்த பதத்தில் இருக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. நம்ம அதிரசத்துக்கெலாம் ஒரு கம்பி பதம் அதெல்லாம் பார்ப்போம். இந்த ரெசிபிக்கு அதெல்லாம் தேவையில்லை. சுகர் சிரப் கொஞ்சம் திக்கானதுக்கப்புறமா ஆட் பண்ணால் போதும். இப்போ திக்காக ஆயிடுச்சு. நான் இப்போ இந்த பிரெட் க்ரம்ஸு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, நான் அதை ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கைவிடாமல் கிளறுங்க. ஸ்டவ் இனிஷியல்லேருந்து லாஸ்ட் வரைக்குமே இறக்குற வரைக்குமே நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேம்னு மாற்றி மாற்றி வைக்காதுங்க. இப்போ பேனில் ஒட்டாத அளவுக்கு அந்த ஸ்வீட் அந்த ஒரு கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் தான் நான் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் கேஷ்யூவையும் ரைசன்ஸையும் நான் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட வெட்டிங் ஸ்டைல் பிரெட் அல்வா ரெசிபி ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியண்ட், ரொம்ப எக்ஸசிவ் ஆயில் கீ எதுவுமே யூஸ் பண்ணலை. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படின்றத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ போடணுன்றதையும் வீடியோ சஜஷனை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாருன்னா இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.